அன்னை மரியாள் இறைவனின் தாய். இறைவன் தான் அந்த உலகத்தை படைத்தவர். அந்த படைத்தவருக்கே தாய் என்ற பட்டத்தை திரு அவை அவளுக்கு வழங்கியிருக்கிறது என்றால் அன்னை மரியாளுடைய முக்கியத்துவம் எவ்வளவு நடந்திருக்கிறது திருச்சபை வரலாற்றில் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசுவினுடைய தாய், இயேசு இறந்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் தாய், இயேசு இறந்து உயிர்த்த பிறகு ஆண்டவராக மாறுகிறார். இயேசு ஆண்டவருடைய தாய். இறக்கிறதுக்கு முன்னாடி சீடர்களுக்கு இதோ உன் தாய் என்று சொல்லி சீடர்களுக்கு தாயாக இருந்தால் நம் அனைவருக்கும் தாய். நீங்கள் எந்த திருத்தலத்திற்கு சென்றாலும், அன்னை மரியாள் திருத்தலத்துக்கு சென்றீர்கள் என்றால் அங்கு வரக்கூடிய பக்தர்கள் யார் என்றால் கிறிஸ்தவர் அல்லாதவருடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருப்பதாக பங்கு தந்தையவர்களெல்லாம் சொல்கின்றார்கள். அப்படி என்றால் அன்னை மரியாள் அனைவருக்கும் தாயாக இருக்கின்றார். இது ஒரு பேருண்மையை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம்.